இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மத்தியானம் எங்கள் வீட்டில் ஒரு சிம்பிள் லஞ்ச் மெனுங்க. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துகிட்டு போகலாம். தக்காளி சாதங்க, ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெத்தடு தாங்க இது. நான் எப்பொழுதுமே ஆஃபீஸ் போகிறப்ப காலத்துலேயும் சரி, பசங்களுக்கு ஸ்கூல் கோயர்ஸ், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நாங்கள் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு எடுத்துகிட்டு போய் நிறைய நாங்கள் சாப்பிட்ருக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செமையாக. நான் இந்த பிங்க் கலர் கப்பால் 1 கப்பு பச்சரிசி சாதம் எடுத்து, இந்த கப்பாலே 3 கப்பு தண்ணி ஊற்றி, எங்கள் குக்கருக்கு நான் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி, இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்து சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக ஆற வச்சுருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ சாதம் வேணுமோ அதை நீங்கள் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு 4லேருந்து 5 தக்காளிங்க மீடியம் சைஸ் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த தயிர் பச்சடி பிரியாணிக்கெல்லாம் நறுக்குவோம்ல, அந்தமாரி நறுக்கியிருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாயை கீனி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு சைடிஷ் பச்சை நிலக்கடலை சுண்டல். நிலக்கடலையில் நல்லா ஓவர் நைட்டு பச்சை நிலக்கடலையை ஊற வச்சு குக்கரில் 4லேருந்து 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ நிலக்கடலை சுண்டலுங்க. இந்த சுண்டலுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். கடைசியாக சுண்டலுக்கும் சாதத்துக்கும் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ண வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி சாதத்துக்குங்க லைட்டாக ஒரு இந்த ஸ்பைசி வாசனை வர்றதுக்காக சும்மா ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இந்த கல்பாசி பூ 1 அவ்வளோதாங்க. இப்போ இந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நெய்யும் கலந்து தீயை லோவாக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கங்க, இந்த பட்டை, கிராம்பு, அந்த ஸ்பைசி ஐட்டம் வதக்கினதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வதக்கிட்டு, வெங்காயம், பச்சை மிளகாயை வதக்கிட்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போஸ்ட்டு அதையும் வதக்கிட்டு, அப்புறம் இந்த தக்காளியும் சேர்த்துட்டு, இந்த சாதத்துக்கு உண்டான உப்பு இதிலே சேர்த்துட்டாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், ஓரளவு எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துட்டு இருப்பாங்க. இந்த தக்காளியெல்லாம் இந்த மாதிரி கரண்டியால் நல்லா அப்படியே மசிச்சு விடுங்கங்க, முழுசாக இருக்கிறதெல்லாம். நம்ம உப்பு எதுக்கு போடுறதுன்னா, இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா கரைஞ்சி வெந்துருங்க, அதுக்காக தான். இப்போ இந்த நேரத்தில்ங்க இது இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த தக்காளி இதெல்லாம் வேகிறதுக்கு இதில் ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு மூடியை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்கங்க. கொஞ்சம் தண்ணியில் லேசாக சுண்டிட்டு இந்த ஓரெல்லாம் ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் இந்த ஆற வச்சுருக்கிற சாதத்தை போட்டு நல்லா கிளறிட்டு சாதத்தை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்புலாம் சரியாக இருக்கான்னு. நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. அதுவும் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க, இல்லைன்னா இல்லை. ஸோ இவ்வளோதாங்க இதுக்கான இன்க்ரீடியன்ஸு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மைல்டான ஸ்பைசியோட, காரமும் ரொம்ப மைல்டாக, இந்த தக்காளி டேஸ்ட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். லஞ்ச் பாக்ஸாக எடுத்துகிட்டு போங்க. வீட்டில் டெய்லி சமைச்சிட்டு இருக்கிற நமக்கு போர் அடிச்சுதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுங்கும்போது இந்த மாதிரி சிம்பிள் அண்டு ஈஸியாக உடனே செஞ்சு சாப்பிட்லாங்க. சைடிஷ் நம்ம விருப்பம்தான். அட்டகாசமான ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஆர் லஞ்ச் மெனு ரெசிபிங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா அருமையாக சூப்பரான ஒரு தக்காளி சாதம், டொமேட்டோ ரைஸ் இன் பேசிக் மெத்தட் ரெடி பண்ணியாச்சுங்க. சூப்பராக
நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. நல்லா நான் சொன்ன மாதிரி மைல்டான காரம், ஸ்பைசி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே டைப்பான இந்த சாதத்தை எத்தனை தடவை நான் ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அடாடாடாடா, சூப்பராக இருக்குங்க. நல்லா ஜம்முன்னு கெட்டே போகாது. நீங்கள் கடைசியாக இதில் ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தை ஜூஸை எடுத்து இதோட சேர்த்து விட்டுருங்க. நைட்டு வரைக்கும் கெட்டே போகாமல் சூப்பராக இருக்குங்க. நல்லா இப்போ பாருங்கங்க, இந்த கடலை சுண்டலுக்கு ஒரு கடாயில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அது வெடிக்க விட்டதும் இந்த நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் இந்த துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு நீங்கள் வேக வைக்கும் போதே சேர்த்தாலும் சரி, இல்லை இப்போ சேர்த்தாலும் சரிங்க. எல்லாம் வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வச்சுருக்கேங்க. இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த வேக வச்சுருக்கிற சுண்டலை எடுத்து போட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து வதக்கி எடுத்துட வேண்டியதாங்க. கடைசியாக எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா என்னன்ட்டு. நான் ஃபைனலாக சுண்டலை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குங்க. நல்லா இதில் இன்னொரு டிப்ஸுங்க, நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு 1/2 மூடி லைம் புழிஞ்சி விடலாங்க, நல்லாயிருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆப்ஷனல் தான் லைம் புழிஞ்சி விடுறதுங்கிறது. பாருங்கப்பா, இது சாதம் வச்சுருக்கேன், தக்காளி சாதம் செமையாக இருக்குது பாருங்க. நல்லா அட்டகாசமாக இருக்குது பாருங்க. இப்போ நான் ஏற்கனவே சாதமும் சுண்டலும் சாப்பிட்டு பார்த்துட்டேங்க, பிரமாதமாக இருக்குது. இது சும்மா ட்ரெஸ்ஸிங்காக மேலே 2 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. முந்திரி பருப்பு போட்டும் செய்யலாம் வதக்கும் போதே, நம்ம விருப்பம்தாங்க. வாய்க்கு ருசியாக என்ன வேணுமோ ஒன்றா நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இருக்கிறத வச்சும் செய்யலாம். எல்லாம் நம்ம கை பக்குவம், நம்முடைய வாய் ருசி, இது 2ம் தாங்க, வேறு எதுவும் கிடையாது. இதே சுண்டலை நம்ம ஆர்டினரியாக கடுகு தோம்பருப்பு தாளித்து சும்மா தேங்காய் பத்திரி போட்டும் செய்யலாம். இப்போ இதோடய நம்ம எவ்வளோ ஸ்பைசி ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை ஸ்கூல் விட்டு வர்ற பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வெரி சிம்பிள் அண்ட் பேசிக் மெத்தடு தாங்க. எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருந்தோன்னா வித்தின் ½ அன் ஹவரில் டக்குன்னு எல்லாம் ரெடி பண்ணி லஞ்ச் பாக்ஸும் சரி, லஞ்ச் மெனுவும் சரி ரெடி பண்ணிடலாங்க. ஆல் ஃபேவரேட், ஆல் ஏஜ், எனி டைம், எனி அக்கேஷன், எதுக்கு வேணாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் இதை விரும்புவீங்கன்னு நினைக்கிறேங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பலோட டைன் வந்துடும். ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கங்க. வாழ்த்துக்கள்ங்க, வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி, லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் காம்போ, லஞ்ச் மெனு என்ன வேணுமோ ஏதோ ஒரு ஹெட்டிங்கில் உங்களை நான் திருப்பி சந்திக்கிறேங்க. பபாய், ஹாவ் இட் எம்மி. See you next.